தேவன் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்ததை போல உன்னுடனும் இருக்கிறேன், மனம் கலங்காதிருங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் இன்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். கஷ்டமான வாழ்க்கையா? அதை தேவன் மிருது செடியாய் பசுமையாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுவரை நடத்தினவர் இனிமேலும். ஆமா, சண்டைக்கார வீட்டில் வந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார், ஏந்துவார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிப்பதில் ரொம்பவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 11 மாதங்கள் தப்புவித்தாரா? தானியேலை பார்த்து கேட்ட மாதிரி உங்களை கேட்கணும். இப்ப நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இருந்தாரு, ஆனா இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்றீங்க. அல்லேலூயா. தப்பு வைத்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க இன்னும்? ஆமா, தப்பு வைத்தார். தானியேல் எப்படி சொல்லியிருப்பார்? ராஜாவே, ஏதோ தப்பு வச்சிட்டார் ஆண்டவர் அப்படியா சொல்லியிருப்பாரு? வீர முழக்கம் விட்டிருப்பார். என் தேவன், நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் என்னை தப்பு வைத்தார், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், நான் ஜீவனோடு இருக்கிறேன் ராஜாவின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பார்? முழங்கியிருப்பார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா. காலைல சாப்பிட்டு வந்தவங்க அல்லேலூயா, சாப்பிடாம வந்தவங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அதனாலதான் பேச மாட்டீங்களோ? கர்த்தர் நல்லவர். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியால் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொன்ன தேவன், வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாதவர், நடத்த போதுமானவர். விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அறிக்கை செய்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை அறிக்கை செய்து பாடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்கள் சிங்கக்கேபி அது பனித்துளியாய் என்ன செய்யும்? மாறும். சுட்டெரிக்கும் அக்கினி அது பனித்துளியாய் மாறும். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு பாடுவோம். தேவனாமம் மகிமைப்படுவதாக. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியால் என்னை நானே சேர்ந்து. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியால் என்னை நானே. அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை அறிக்கை செய்து சொல்லலாமா? சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார்.
உயர்த்திக்கிட்டே சிங்க கேபியில் நான் அவர் என்னோடு இருந்தா சுட்டெரிக்கும் ஆக்கி அவன் பனி துளியால் என்னை நான் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர். அறிக்கை செய்து சிங்கக்கேவி சொல்லை நெருப்போ அவர் என்னை காத்திடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிங்கக்கேவியோ சொல்லை நெருப்போ அவர் என்னை காத்திடு. ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனை கொண்டு என்னை அவர் காப்பார். ஆவியினாலே யுத்தம் செய்வேன், சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால எத்தனை எதிரிகள் என்னை சுற்றி இருந்தாலும் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாத காரணம் சிங்கத்தின் மேலும் வாழ சர்ப்பத்தின் மேலும் நடந்து அதை மிதிப்பா என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்னோடு. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சொல்லை நெருப்போ அவர் என்னை காத்திடு. ஆமென். சிங்கக்கேவியோ சொல்லை நெருப்போ அவர் என்னை காத்திடு. சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்தீரும். ஆமென். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், மணி துளியால் என்னை நானே. சிங்கக்கேவியில் நான் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், மணி துளியால் என்னை நானே. அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சொல்லை நெருப்போ அவர் என்னை காத்திடு. ஆமென். சிங்கக்கேவியோ சொல்லை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் ஒன்றும் என்னை செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் அவர் நடத்துவார். ஆமென். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாளிலே அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வாசமா இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவே தேவன் நம்மை அவருடைய ராஜ்யமாக தெரிந்து கொண்டார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் இந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே
சுட்டெரிக்கும் அக்கினியில் வாணி துளியால் என்னை நனை. அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சொல்லை நிற்போ, அவர் என்னை காத்திடு. ஆமென். சிங்கக்கேவியோ சொல்லை நிற்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடுனீங்க? எத்தனை பேர் அறிக்கை செய்து பாடுனீங்க? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை கர்த்தரால் மாற்ற கூடும். அல்லேலூயா. தாவீது, ஆண்டவரே என்னை சுற்றி நிற்கிறார்கள், என்னால் தப்பி செல்ல முடியாது ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஜல பிரவாகத்துக்கு நடுவில் இருந்த ஆண்டவர் என்ன செய்தாரா? கரம் பிடித்து தூங்கினார். யோசபாத், ஆண்டவரே என்னால முடியாதுன்னு சரண்டர் ஆன போது கர்த்தர் அது அதிசயத்தை என்ன செய்தார்? அவனுக்கு முன்பதாக செய்தார். ஓ மோசே, ஆண்டவரே செங்கடல் நான் எப்படி செல்லுவேன்? எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் அதிலே ஜெயத்தை ஆண்டவர் தரக்கூடும். ஆமென். அல்லேலூயா. இந்த 12 மாதங்கள் ஜெயத்தோடு நடத்தினவர் வருகிற ஆண்டிலும் ஒரு ஜெயத்தோடு நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகிறீர். நான் மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, விடுதலை தந்து விட்டீரே. நல்ல பாடல். நமக்காய் ஆண்டவர் செய்த காரியங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பாடல். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம், பாடி கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே, மகிழ்வுடன் நடனமாடுவேன். அவருடைய பார்வையிலே நாம் மதிப்பிற்குரியவர்களாய் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். காரணம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டபடினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறபடினாலே. உலகம் நம்மை வெறுக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனை நான் உன்னை எப்படி மறப்பேன்? ஓ, விலையேற பெற்ற பாத்திரமாய் உங்களை பார்க்கிறார். உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே, என்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்பிற்கு உரியவன் நானே, என்று மகிழ்வுடன் நடனமாடு. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு
நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையில பாதைகள் காண செய்தேன், ஆறுகளோட செய்தேன். ஆபத்திலே பாடி மகிழ செய்தீரே. எவ்வளவு பெரிய தேவன். வாழ்க்கை பாலைவனமாயிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவனத்திலே பாதையை காட்டின தேவன். அவருடைய சமூகத்திலே நிறைவான பேரின்பம் உண்டு. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தேன். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தேன். ஆறுகளோட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகளோட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆண்டவரை பார்த்து நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை போராட்டங்கள், எத்தனை காரியங்கள் உங்களை மூழ்கடிக்க, உங்களை அவிக்க நினைத்தாலும் நீங்க கர்த்தருக்குள்ள இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. தண்ணீரில் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், மூழ்க மாட்டோம். அக்கினிக்குள்ள நடந்தாலும் அக்கினி ஜுவாலையும் பேரில் பற்றாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை அது பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஜீவனுள்ளவர்களாய் நடத்த போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். புதுசாக இருக்கே, 9:45 ஆராதனை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், புதிய வருஷத்துலலாம் பெரிய பெரிய மாற்றத்தை என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, சபையிலையும் சரி, கர்த்தர் நல்லவர். நிறைய மாற்றங்கள் தேவை. புதிய ஆண்டிலிருந்து அநேக காரியங்களை செய்ய திட்டமிட்டு என்ன செஞ்சாலும் ஒரு சில காரியங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்டாப் ஆகி நிற்கிது. எல்லாவற்றுக்கும் அநேக காரியங்கள் தேவையாக இருக்கிறபடினால எல்லாவற்றையும் பார்த்து நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறபடினாலே அதை கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனால் ஆராதனை சரியாக என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆராதனை பரிசுத்தமாய் ஆசரித்து அதிலே நாம் இன்னும் அதிகமாய் இன்னும் கிட்டி சேர என்ன செய்வோம், பிரயாசப்படும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 9 மணிக்கெலாம் ஒரு தலை 2 தலை தான் என்ன செய்யும் இருக்கும். அதுவும் இந்த தலை தான் இருக்கும். இந்த கொயர் டீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலைங்க தான் இருக்கும். வேறு எந்த தலையும் இருக்கா 9 மணிக்கு. ஆனால் இன்னைக்கு 8:45 என்ன செய்கிறாங்க,
ஆத்துமாக்கள் வந்தாங்க. ஜனங்கள் சபையை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறார்? அசைவை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். புதிய ஆண்டில் தயவு கூர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. 9 மணிக்கு என் கால்கள் சபையில நிற்கும். அல்லேலூயா. வரமாட்டேது. 9 மணிக்கு என் கால்கள் எங்க இருக்கும்? என்ன வேலை இருந்தாலும், என்ன வேலை இருந்தாலும், எந்த காரியங்கள் எனக்கு சுற்றி நின்றாலும், ஆண்டவர் சொல்றார்ல, மேகம் போன்ற அதை தான் என்ன செய்யணும்? நமக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்களே, சாட்சியா இருக்கிறாங்களே, அப்படி என்ன செய்யணும்? பாத்தியா, இவங்களே இன்னும் போல, நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையா போவோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. முன்னேறி வர பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவன் நம்மிடத்துல பேசுகிற நேரம்தான் அந்த ஆராதனை. ஆண்டவர் நம்ம இடத்துல இடைபடுகிற நேரம்தான் அந்த ஆராதனை. அவருடைய வார்த்தையை நம்மிடத்துல அவர் கொடுக்கிற நேரம்தான் ஆராதனை. அவர் நம்மிடமும் நாம் அவரிடமும் மனவிட்டு பேசுற நேரம்தான் ஆராதனை. அல்லேலூயா. அன்னாள் ஆண்டவரை ஆராதித்தாள். எப்படி? தன் கண்ணீரினால் அவரை என்ன செய்தார்? ஆராதித்தார். ஆண்டவரே, ஆண்டவரே, தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாவற்றையும் ஊற்றி ஜெபித்தாள் என்று வேதம் சொல்லுது. ஆராதனை இருதயத்தை ஊற்றுவது. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் ஊற்றிவிடணும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தரை அதிகமாக என்ன செய்யணும்? தேடணும். அதுதான் ஆராதனை. இந்த நாளிலும் இருதயத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் பேச போகிறோம். கர்த்தர் நம்மிடத்துல பேச போகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மிடத்துல கடந்து வர போகிறது. அல்லேலூயா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை உங்க நாவினாலே உயர்த்த போறீங்க. ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். உங்களிடத்துல தான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். உங்க நாவிலிருந்து எழும்புகிற துதியை ஆண்டவர் விரும்புகிறார். ஓ, என் ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வர வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார், நம்மை இந்நாள் வரைக்கும் நடத்தி இருக்கிறார், இந்த வருடத்தின் கடைசி வரை நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ, நம்ம துதிக்கிறது ரொம்பவும் ஏற்றது. அவரை துதிப்பதே நலம், அவரை துதிப்பதே ஏற்றதுமா இருக்கிறது. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? அவன் நாவுகள் ஆண்டவரை உயர்த்தட்டும். உன் நாவுகள் ஆண்டவரை உயர்த்தட்டும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன். ஓ, வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம் மத்தியில் அவர் இறங்கி வர போதுமானவராய், நம் மத்தியில் அவர் அசைவாடுகிறவராய், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ நடத்தின எபினேஸ்வருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லிட்டு அவர் அடுத்த வார்த்தை சொல்றார், உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருக்கிறேன். ஓ, என்னை உண்மையாய் தேடுவாயானால் என்னை கண்டடைவாய். ஓ, என்னை உண்மையாய் நீ நாடுவாயானால் என்னுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுவாய். ஓ, என்னிடத்திலே உண்மையாய் கிட்டி சேருவாயானால் என் ஆசீர்வாதங்களை உனக்கு நான் பரிபூர்ணமாய் தருவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாம் உள்ளதின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஓ நன்றி அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக, நீ என்னை நடத்தின வழிகளுக்காக, இதுவரை நடத்தின அப்பா எபினேஸ்வரே நன்றி. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இசையா உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்கள் பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. ஓ, எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வமே, ஓ சகலத்தையும் செய்ய வல்லவரே, யோபு சொன்னதை போல தேவ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடலையே. என் வாழ்க்கையில நீங்க நினைச்சதை எல்லாம் எனக்கு செஞ்சீங்களப்பா. ஓ, எனக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு 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 ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து, ஓ இதுவரை நடத்தினாரே 11 மாதங்களை நினைச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. ஆண்டவரே எத்தனை நன்மை என் வாழ்க்கையில செஞ்சீங்கப்பா, எத்தனை நன்மை என் வாழ்க்கையில செஞ்சீங்க ஆண்டவரே.
எத்தனை நன்மை என் வாழ்க்கையில செய்தீங்கப்பா. இதுவரை நடத்திருக்கிறீர, ஜீவ சுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர. ஓ நீ நன்மைகள் நாள் என்னை நடத்தினே, நன்மையா என்னை நடத்தினே, கைவிடாம என்னை நடத்தினே, என் கால்கள் வழுவாதபடி நடத்தினே. ஓ தூதர்களை கொண்டு தாங்கினே, என்னை ஏந்தினே, சுமந்தி தப்பு வைத்து எல்லா நிலைமையிலும் என்னை அப்பா நீ தாங்கிக் கொண்டிருக்கையா. உமக்கு நன்றி 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 இசையா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்க துதி ஆண்டவர் விரும்புகிறாரு. உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்னிடத்துல எப்படி பேசுது, என் பிள்ளை என்னிடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவரா. ஓ உங்க வாயின் வார்த்தைகளை நீங்க உயர்த்துகிற அந்த துதி பலிகளை, நீங்க செலுத்துகிற அந்த காணிக்கைய, உதவிகளின் காணிக்கையை ஆண்டவர் விரும்புகிறார். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உயர்த்துவீங்களா? உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உயர்த்தீங்களா? உங்க அருகில ஆண்டவர் நின்று உங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை எப்படி என்னை பேசுது, நான் என் பின்னிடத்துல பேச விரும்புகிறேன், என் பிள்ளை இடத்துல நான் உறவாட விரும்புகிறேன், என் பிள்ளை இடத்துல நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஓ உனக்கு ஓ நீ செய்த பாவமே உனக்கும் எனக்குமாய் பிரிவினையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. அதை விட்டு மனம் திரும்புவாயா? ஓ உன்னிடத்தில் இருக்கிற மீறுதலே உனக்கும் எனக்குமாய் பிரிவை உண்டு கொண்டு இருக்கிறது. அதை விட்டு மனம் திரும்புவாயா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி 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 இசையாடி. நல்லவன் 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 நல்லவன். ஓரி ஹனன மனரதல ரதலர ஷபரதுல பரிகரதனமா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நீ நல்லவன் இசையா. எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி நன்றி, எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். சேர்ந்து எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவர். ஆண்டவரை பார்த்து எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். தடுமாறி போன நிலையில் தாங்கி நீரையா, தகப்பனை போல் பரிவு காட்டி தூக்கி நீரையா. தடுமாறி போன நிலையில் தாங்கி நீரையா, தகப்பனை போல் பரிவு காட்டி தூக்கி நீரையா. எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான். ஆண்டவரை பார்த்து எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். மங்கி மங்கி எரிந்த போதும் அணையாதிருந்தீ, நெறிந்து போன நானல் வாழ்வை முறியாதிருந்தீ. நான் மங்கி மங்கி எரிந்த போதும் அணையாதிருந்தீ, நெறிந்து போன நானல் வாழ்வை முறியாதிருந்தீ. இதை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி. ஆண்டவரை பார்த்து எத்தனை நன்மை எனக்கு அப்பா, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் வழுவாது கிருபையினால். வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் உன் வார்த்தையினால் வழுவாது காத்து கொண்டீரே. எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவர் அப்பா, எப்படிப்பா உமக்கு நான். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எத்தனை எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எனக்கு எத்தனை நன்மை எனக்கு நல்லவரே,
காட்டி சொல்லுங்க. தடுமாறி போன நிலை தாங்கி நீரையா, தகப்பனை போல் பரிவு காட்டி தூக்கி நீரையா. எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். மங்கி 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 எரிந்த போதும் அணையாதிருந்தீ, நெறிந்து போன நாடல் வாழ்வை முறியாதிருந்தே. மங்கி மங்கி எரிந்த போதும் அணைக்கலையே, அறிந்து போன நாடல் வாழ்வை முறியாதிருந்தே. எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவர் அப்பா, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மை எனக்கு உணர்ந்து சொல்லலாமா? தெரிந்து போன நானும் வாழ முடிக்கலையப்பா. எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். ரமணரதன மணிகளரதலரா இசையானி நல்லவன் 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 நல்லவன். எத்தனை நன்மைப்பா, எத்தனை நன்மாண்டவரே, ஓ எத்தனை நன்மாண்டவரே. அப்பா, தகுதி இல்லாத எனக்கு நீ பாராட்டின தயவு எவ்வளவு பெரியது. தகுதி இல்லாத என்ன அப்பா எவ்வளவாய் ஆசீர்வதித்து இருக்கிறீர் ஐயா. ஓ இந்த மாதம் அப்பா, இந்த வருடம் நான் ஆரம்பித்த முதலாவது மாதத்துல நான் இருந்த வண்ணமா இருக்கலையே, என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே. எத்தனை நன்மைப்பா. மாதம் மாதம் வாக்குத்தத்தங்களை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சீரே. எத்தனை நன்மைப்பா. ஓ இந்த மாதம் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும் என் தேவன் எங்களை பாதுகாத்தீரே. எத்தனை நன்மை எங்களை அப்பா. ஓ அப்பத்துக்கு இறந்து திரிகிறத என் கண்கள் காணல என்று தாவீது சொன்னது எங்க வாழ்க்கையில நிறைவேற்றினீங்களே அப்பா. ஒரு நாள் கூட எங்களை பட்டினியா போடலையப்பா. எத்தனை நன்மையா. நீங்க செய்த நன்மைகளுக்காக, ஓ நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லி வாயிலை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே எத்தனை நன்மை. தகுதி இல்லாத என் வாழ்க்கையிலா, ஓ என்னிடத்திலா உடைய நன்மைகள். நன்றி அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் மங்கி மங்கி எரிந்த போது, உண்மை விட்டு தூரம் போகி போகி வந்த போது, ஓமை தேடாது வாழ்ந்த போது, ஓ பைபிள் வாசிக்காம, ஓமை தேடாம என்னுடைய நாட்களை நானே கழித்த போதும் என்னை மறக்கலையே. என் மேல் அன்பு கொண்டீரே, என்னை நினைவு வைத்தீரே, என்னை ஆசீர்வதிக்கிறீரே. மங்கி மங்கி எரிந்த போதே நான் அணைக்கலையப்பா. ஓ நெறிந்து போன நாடல் வாழ்க்கைய ஒரேடியா முறிச்சு போடாம அதை கட்டுனீங்களே, அதை எழுப்புனீங்களே, என்னை வாழ வச்சீங்களே, என்னை எடுத்து நிற்க வச்சீங்களே, என் கால்களை பலப்படுத்தினீங்களே, என் கரடுகள் கால்கள் பலன்பட்டது என்று சொன்னதை போல என்னை பலப்படுத்தினீங்களேப்பா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ ஆளுக்கு நாளுக்கு நன்றி சொல்றோமா? எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, கணக்கில் அடங்காத நன்மைகள் ஓ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்தாரே. நன்றி 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 நன்றி. வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் வார்த்தையினால் வழுவாது காத்து கொண்டே. நான் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் வார்த்தையினால் வழுவாது காத்து கொண்டீரே. மங்கி மங்கி எரிந்த போதும் அணையாதிருந்தே, நெறிந்து போன நான் வாழ்வ முடியாதிருந்தே. தடுமாறி போன நிலை தாங்கு நீங்கப்பா, தகப்பனை போல் பரிவு காட்டி தூக்கு நீங்கப்பா. எத்தனை நன்மை எனக்கு செய்தீர் நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி ஆண்டவரை பார்த்து. எத்தனை நன்மை எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான்
ரதயலரதனமா ஓ ஷகரதுல மரிகரதனமனரதனரா இசையா நீ நல்லவர் 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 ஓ நீ நல்லவரையா மனநனரதனரதனரா ஆவியானவரே தேச்சரவாளனே உன்னதரே உயர்ந்தவரே நடத்தி வந்த நல்ல தெய்வமே நீ நல்லவர் 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 அப்பா உம்மை துதிக்கிறோம். எல்லா இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே இத்தனை நாட்கள் என்னை காத்தீங்க, இத்தனை வருடங்கள் என்னை காத்தீங்க, இத்தனை நாட்களும் அப்பா என் மேல் உம்முடைய கிருபையை பொழிஞ்சீங்க. என் கால்கள் சறுக்கும் பொழுது அப்பா உம்முடைய கிருபையால் என்னை தாங்குனீங்க ஐயா. உம்முடைய வசனத்தை என் வாழ்க்கையின் பாதையில தீபமாய் அனுப்புனீங்க ஐயா. ஓ நீங்க எங்க கூடவே நடந்து வந்தீங்கப்பா. நான் தண்ணீர்ல நடக்கும் போது முழுகி போகல, அக்னியில நடக்கும் போது எரிந்து போகல. ஓ உம்முடைய பலத்தினாலே உம்முடைய சிறந்தினாலே நீர் எனக்கு கொடுத்த அப்பா உம்முடைய பலத்தினாலே நடக்க வைத்தீங்க ஐயா. எத்தனை நன்மையை வாழ்க்கையில செஞ்சீங்க. இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே நீ நல்லவர். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. ஆண்டவரை பார்த்து நன்றி ஓ நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடு. நல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவர் உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் ஓ ஆண்டவரை பார்த்து நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. காண்பவரே காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 என்று நாள்தோறும் உண்மையாண்டவரை பார்த்து நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. ஆவினா அபிஷேகம் செய்தி, ஆவினா அபிஷேகம் செய்தி. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. உமக்கு நன்றி ஓ நன்றி நன்றி என்று நாள்தோறும் ஆண்டவரை பார்த்து நன்றி 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 என்று நாள்தோறும் பாவங்களை போக்கிவிட்டி பாவங்களை போக்கிவிட்டி பாவங்களை போக்கிவிட்டி. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. ஆண்டவரை பார்த்து நன்றி ஓ நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடு. புது வாழ்வு புது வாழ்வு எனக்கு தந்தி ஓ புது வாழ்வு எனக்கு தன். உமக்கு நன்றி ஓ நன்றி ஓ நன்றி என்று நாள்தோறும் ஆமென். நன்றி நன்றி ஓ நன்றி என்று நாள்தோறும் பாடிடு. காண்பவரே காண்பவரே காப்பவரே காண்பவரே என்னை காப்பவரே நன்றி ஓ நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடு. ஆமே உமக்கு நன்றி ஓ நன்றி
தெரிந்து கொண்டீ. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. ஓ எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? நன்றி ஓ நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாதுகாத்தீ அரவணைத்தீ. ஓ பாதுகாத்தீ என்னை அரவணைத்தீ. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. ஆண்டவரை பார்த்து நன்றி ஓ நன்றி ரபனஹரா நாள்தோறும். ஆமை எல்லாரும் சேர்ந்து ஓ நன்றி 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 ரமணஹரதியலரா. அப்பா உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடி. ஆமே உமக்கு நன்றி ஓ நன்றி நன்றி என்று நாள்தோறும் ரபலரதியனமா. நன்றி நன்றி ஓரிகனமனரதியலரா சந்தரதுனமா. அப்பா உம்மை நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஓ நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடு. நன்றி ரமணரதியலரதலரா சந்தரதுனமா ஓரிகரா. ஆமே பலரதியன நஹரதியலரா ஓரி பலகரதியன நமனரதலரா சந்தரதுனமா. ஓ ரபலரதியன நரதலரதிக மனரதலரா சதரதுலவோ. ஓரி ஹவபலரதன மனரதியரதலரா ஓரி ஹவமனரதலரதலரா சபரதுலப கவரதின மனரதலரா. ஆவியானவரே 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 ஆவியானவரே. ஓ அன்பு ஓ ஆலயம் முழுவதுமாய் உம்முடைய அபிஷேகம் நிறைந்திருந்ததப்பா. நன்றி என்று சொல்லி உம்மை துதித்தார்களே. சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பொழுது ஆலயத்தை மகிமை மூடினது அப்பா. ஆலயத்தை உடைய சமூகம் மூடினது. ஆலயத்தை உடைய பிரசன்னம் மூடினது அப்பா. இப்போ நாங்கள் உம்மை பார்த்து நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் இருதயத்திலிருந்து நன்றி என்று சொல்லுகிறோம். உதடுகளின் பலியாகிய காளைகளை பலியாய் செலுத்துகிறோம் அப்பா. இந்த சபையை உடைய மகிமை மூடுவதாக அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய சமூகம் ஆட்கொள்வதாக. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. ஓ நன்றி ஓ சந்தரதுனமணிகனரதலரா. இசையா நீ நல்லவன் 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 நல்லவன். ஓரி மனரதலரதியனரதலரா சபரதுனமா. ஆதி திருச்சபையில சாலமோன் சர்வாக தகன பலிகளை செலுத்தினார். அது காணிக்கை பலி, அது நன்றி பலி. ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தினார். நன்றி பலிகளை செலுத்தின பொழுது வேதம் சொல்லுகிறது ஆலயத்தை ஓ மேகம் மூடிக்கொண்டது. தேவ மகிமை ஆலயத்தில் இறங்கினது. கர்த்தர் இறங்குறதை கண்கள் கண்டது. தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறதை ஜனங்கள் அறிந்தார்கள். காரணம் நன்றி பலி. ஓ நன்றி என்று சொல்லும் பொழுது தேவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். நன்றி என்று சொல்லும் பொழுது தேவன் அதிசயங்களை செய்கிறார். நன்றி என்று சொல்லும் பொழுது தேவனே இறங்கி வருகிறார். காரணம் அவர் நன்றியில பிரியப்படுகிறவராய். ஓ பலரதனமனஹரதியலரதனமணிகனதனரா. அவியானவர்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனமே ஓ என் பிள்ளைகளே, நான் உனக்கு செய்ததற்கு நன்றி என்று சொல்லுவாயானால் நான் இதை காட்டிலும் அதிகமாய் உனக்கு செய்வேன். ஓ எனக்கு கொடுத்ததை காட்டிலும் அதிகமாய் உனக்கு கொடுப்பேன். காரணம் ஓ நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன். நீ என்னை நன்றி என்று சொல்லும் பொழுது அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி ஆழத்திலிருந்து சொல்லுவாயானா ஆண்டவர் சொல்றார், ஓ நான் உனக்கு கொடுத்ததை காட்டிலும் அதிகமாய் கொடுப்பேன். நான் உனக்கு இதுவரைக்கும் நடத்தினதை காட்டிலும் அதிகமாய் நடத்துவேன்.
காரணம் ஓ நீ எனக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது நான் தகப்பனாய் நீ பிள்ளையாய் ஓ என்னுடைய தகப்பன் ஓ எல்லாவற்றையும் எனக்காய் செய்வார். என்னுடைய தகப்பனை பார்த்து நான் நன்றி என்று சொல்லும் போது அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தீங்களே, இதுவரை நடத்தினீரே என்று சொல்லி நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் இன்னும் அதிகமாக என் வாழ்நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார், இன்னும் அதிகமாக நம்மை வாழ வைக்கிறார். ஓ கண்களை மூடி எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓரி மனநரதனரா நன்றி 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 என்று நாள்தோறும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. ஆண்டவரை நோக்கி நன்றி 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 என்று நாள்தோறும் கரங்களை உயர்த்தி நன்றி 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 என்று நாள்தோறும் இந்த வருடம் முழுவதும் என்ன காண்பவரே காண்பவரே காண்பவர் அப்பா காப்பவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு. ஆமே உமக்கு நன்றி 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 நாள்தோறும் பாடிடுவேன். அப்படியே முழங்கால் படிட்டு கொண்டு அசதியான இருதயம், அசட்டு இருதயம், கர்த்தரை கனம் பண்ணாத இருதயம், ஆண்டவர் தானே அப்படி என்று சொல்லி ஒரு விதமான மெத்தன போக்கோடு எண்ணுகிற இருதயம் ஆண்டவருக்கு அருவருப்பான இருதயம். கர்த்தர் அருவருக்கிற காரியங்களிலே ஒன்று என்னை கனப்படுத்தாத இருதயம். ஓ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற இருதயம், அது கர்த்தருக்கு பிரியமில்லாத இருதயம். தேவஜனமே, ஆண்டவரை எப்ப தேடலாம், ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று சொன்ன பொழுது ஆசையா இருந்த ஆலயத்தில் போய் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கல, எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம் கவனிக்கலாம். ஆலயத்தில் போய் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கலாம்லாம் இல்லை, என் தகப்பனோடு பேசணும், என் தகப்பனோடு இடைப்படணும், எங்கள் அப்பா என் கூட பேசணும், என் தேவைகளை எல்லாம் நான் சொல்லணும், அவர் என்னை சந்திக்கணும், நான் அவரை சந்திக்கணும். ஆகா, ஒரு பெயர் கொடுக்கிறார் கர்த்தருக்கு, என்னை கண்டவரை நான் கண்டேன், என்னை காண்பவரை நான் கண்டேன், என்னை விட்டு விலகாதவரை நான் கண்டேன். வீர் ரகாய் லோகி, நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவரை உண்மையா தேடுற இருதயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிற இருதயங்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த இருதயத்துல அவர் வாசம் பண்றார். நல்லா விளங்கி கொள்ளுங்க, அவங்களதான் ஆண்டவர் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பரலோக ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் உண்மையுள்ள இருதயம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிச்சாலும் அந்த இருதயம் உண்மையா ஆராதிச்சா அவங்க வாழ்க்கையில இருக்கிற மாற்றத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் அளவே இல்லை. கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் தானே இருதயத்துல வேற எந்த நினைவும் இல்லாதவர்களாய், எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்காதவர்களாய், ஓ இந்த பாட்டு எனக்கு தெரியும், இதை நான் என் மனதிலே பாடுவேன் என்று சொல்லி அல்ல, உன் இருதயம்
ஆண்டவரை பார்த்து, ஓ ஸ்தேவான் வானம் திறந்திருக்கிறதையும் தேவன் அங்கிருந்து அவனை பார்க்கிறதையும் கண்டான். அவன் பூமியில தானே இருந்தான், அவன் பூமியில தானே கிடந்தான். எப்படி அவன் கண்கள் ஆகாயத்துல ஆண்டவர் வீற்றிருக்கிறதை கண்டது? அவன் ஆண்டவரை பார்க்க ஆசையா இருந்தான். அவன் கண்கள் ஆண்டவரை தேடி ஆசையாய் தெரிந்தது. ஓ, இந்த நாளில் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குது? நிச்சயம் கர்த்தர் உங்களை காண்கிறார், நிச்சயம் கர்த்தர் உங்களை காண்கிறார், நிச்சயம் உங்க கண்கள் கர்த்தரை காணும். காரணம், அவரை தேடினா அவர் கண்டடைவே. ஓ, என்னை அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னார். ஓ, தகப்பன் ஒரு மகனுக்கு சொல்றான், என் மகனே, நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடாவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். நீ அவரை தேடுவாயானால் அவரை பிடித்துக் கொள்ளுவாய். நீ அவரிடத்திலே உன் காரியங்களை ஒப்புவிப்பாயானால் அவர் உன்னை நடத்துவார். கர்த்தரை அன்றி வேறு ஒரு மனிதனாலும் உங்களை நடத்தக்கூடாது. கர்த்தரை அன்றி வேறு ஒரு மனிதனாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். மனிதன் ஆசீர்வதித்தா, மனிதன் கொடுத்தா வேதனையை பெருக பண்ணுவான். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை ஒரு நாளும் கூட்டா. எல்லாம் ஒரு விஷயம் என் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நன்றி சொல்ல சொல்லு. இத்தனை வருஷம் நடத்தினே, இந்த 11 மாதம் முழுவதும் இந்த 16 நாட்கள் நடத்திருக்கிறாரு. எத்தனை நன்மை, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை கிருபை, எத்தனை பாதுகாப்பு, எத்தனை விதமான காரியங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க மட்டும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, அப்பா நீ செய்த நன்மைக்கு எடுத்த ஒன்றும் இல்லை, நன்றி என்று சொல்றேன்னு சொல்லி எல்லா இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? காண்பவரே, காப்பவரே, காண்பவரே, காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நன்றி 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 என்று நாள்தோறும் பாடி ஆசையா சொல்வோமா? நன்றி 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 என்று நாள்தோறும் வல்லவரே வல்லவரே நல்லவர் எனக்கு வல்லவரே நல்லவரே நன்றி ஓ நன்றி நன்றி என்று நாள்தோறும் அப்பாவை பார்த்து நன்றி 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 என்று நாள்தோறும் பாடி புது வாழ்வு புது வாழ்வு எனக்கு அப்பா புது வாழ்வு எனக்கு தந்தீர் நன்றி 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 என்று நாள்தோறும் ஆமே உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் அப்பா இந்த வருட சுமதியும் பாவங்களை சுமந்தி பாவங்களை போக்கிவிட்டி பாவங்களை போக்கி உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு அவே உமக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடு ஆமென்.
நன்றி சொன்ன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து விட்டார். உங்கள் தேவைகளை சந்தித்து விட்டார். உங்கள் காரியங்களை நிறைவேற்றி விட்டார். நீங்க நினைத்த காரியங்களை எதற்காக நன்றி சொன்னீங்களோ அவர் உங்களை காண்கிறார், காக்கிறார், பாவங்களை நீக்குகிறார், புது வாழ்க்கையினால் உங்களை அபிஷேகிக்கிறார், புதிய அபிஷேகத்தால் நிரப்புகிறார், புதிய வாழ்க்கையினால் நம்மை மாறுவாக்குகிறவரா. அல்லேலூயா, 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 நன்றியோடு துதிக்கிறோம். அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும்ப்பா. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, உடைய எல்லா கிருபைகளுக்காக, பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வல்ல கிருபையினாலே எங்களை நடத்தி வந்தீர். இனிமேலும் வருகிற ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய தயவு எங்களை நடத்துவதாக. அப்பா, உதவிகளின் பலியாகிய காளைகளை உமக்கு செலுத்தி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அப்பா யாரெல்லாம் செபித்தார்களோ, யாரெல்லாம் நன்றியோடு உண்மையாய் துதித்தார்களோ, வாழ்க்கையெல்லாம் பெரிய மாற்றத்தை நீர் கட்டளிடும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் உடைய அப்பா ஜீவனை கொண்டு அதை எலியா சொன்னதை போல, எலிசா சொன்னதை போல ஊழியக்காரனாய் நானும் சொல்லுகிறேன். செபித்த அப்பா உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நடப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. உண்மையே நம்பி இருக்கிறவர், உண்மையே நம்பிக்கொண்டு இருக்கிறதுனால அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன்னு சொன்னீங்க. பூர்ண சமாதானம் உங்களுடைய ஜனங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதா, ஆமென்.